இந்த குரு பெயர்ச்சி இதுவரைக்கும் வரலாறு காண முடியாதபடி இந்த குரு பெயர்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பணம் கொட்டும், சொத்து வரும். எப்படி வரும்? உங்கள் கைக்கு சொத்து வந்து சேரும். பணம் பொருள் மட்டும் இல்லை, மனைவி வருவா. எப்படி வருவா? என்னை நம்பி வருவாள். குழந்தை குட்டி சந்தான பாக்கியம் கிட்டும், உறவுகள் மெச்சும் விய்யும், அதுக்கு மேலே புகழ் பாடும். ஜீவனம், ஐயோ அன்றாட வாழ்க்கையில் ஜீவனம் வாங்க சொல்ல போதும் நீ புலம்புவீங்க. அது புலம்பல் போகும். அவனே வாழ்க்கை பெரிய போஸ்ட் கொடுப்பான், வேட்டு கொடுப்பான். அதெல்லாம் கண்கூடாக நடக்க போகிற விஷயம். இதை பற்றி வீடியோவில் விளவாரியாக சொல்லியிருக்கேன். அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி மே மாதம் 2026 பெயருது. அதாவது இந்த வைகாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் 12ஆம் தேதி குரு அழகாக பெயர்றார் கடகத்துக்கு. கடகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் எல்லாம் ஆபரண யோகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சனீஸ்வரன் மீனத்தில் இருப்பார், செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், புதனும் சூரியனும் சிவத்தில் இருப்பார், சுக்கிரன் மீனத்தில் இருப்பார். இதை சுக்கிரனும் புதனும் சத்தம் பண்ணாமல் ராசி பருந்து படிக்கிறாங்க. ஏன்னா சட்பல் வளைவில் இருக்குது. சந்திரன் வந்து உத்தரத்தில் இருந்தால் கூட கண்ணியில் இருந்தால் கூட சட்ப வளைவு தான். சுக்கிரன் இன்டைரக்டாக இந்த கேது கடகத்தில் இதில் சிம்மத்தில் உட்காந்த கேதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், கவனமாக இருங்க. அந்த செவ்வாய் சும்மா இல்லாத இந்த ராகு வேறு பார்க்குறாரா, முறைக்கிறார். உனக்கு தான் கண் இருக்குன்னு எனக்கும் கண் இருக்குன்றார் ராகு. ஆக இந்த ஒரு பெரிய ஒரு இதுனா புத்தியை பயன்படுத்தி தான் போனோம். இந்த குரு பேச்சில் எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதுக்கள் எப்போதுமே கோட்டை விட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஆனால் அதிசாரத்தை போன பிறகு குரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவார். ஏன்னா பாம்பு அந்த மாதத்துலாம் கிளம்பி மேலே போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காரு. அதில் பிரமாதமாக இருக்கும். சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு நன்னா வாழ முடியும். எல்லாம் நேரம் வந்து குடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் விஷயம். புத்தி சாமர்த்தியம் இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். நாட்டில் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே விளையும், அவ்வளோதான். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்பேன். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது எப்போதும் போது தான் குரு பெயர்ச்சி வருஷம் வருஷம் நடக்குது. அது என்ன பெரிய இது மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு இந்த மாதிரி சலிப்பு வரவே கூடாது. இந்த குரு பெயர்ச்சி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, குருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உழைப்பாளர் சனீஸ்வரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவர் எஸ்காட் சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதிகமாக குருக்கும் சனி தான். குரு தன்னுடைய பூர்வ புண்ணிய வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு சந்திரன் வீட்டில் கடகத்தில் வந்து உட்கார போகிறார். உட்காந்துட்டார் இந்த வைகாசி மாதத்தில். 26ஆம் தேதி மே மாதம் 2026 தான், செவ்வாய்க்கிழமை வந்து உட்காந்துட்டார். தொடர்ந்து சனியை பார்க்குறார். சனீஸ்வரன் லாபாதிபதி, அயன சைன போகாது மீனத்துக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? தன்னுடைய சுகம் போகம், தன் குடும்பம், தன்னுக்கு இதுக்கும் ஒன்றுக்கும் எந்த குறைவும் இருக்கக்கூடாது. அப்புறம்தான் மற்றதெல்லாம். ஏன் அப்படி மீனத்து புத்திரடி வருது புத்தினா, எல்லோரும் நன்னா இருக்கணும். வாஸ்தவம் தான். என் குடும்பம் நன்னா இருக்க வேணாமா, நான் எப்போ என் குடும்பத்தை கவனிக்கிறது அப்படின்னு என்ன வரதான் செய்யும். இவர் குடும்பத்துக்கு ஒன்று கரெக்டான அவசியமே இல்லை. பகவான் நல்லா என்னாங்க நட்சத்திரமே புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. புரட்டாதி கூட ஃபுல்லாக இல்லை, ஒரே ஒரு பாதம் தான். சனீஸ்வரன் நட்சத்திரம் 4 பாதமும், ரேவதி புத நட்சத்திரம் 4 பாதம் இருக்குது. இப்போ புதனும் சனியும் தான் மெயின். அதுக்கு அதிகாரம். குருக்கு அங்கே வேலை இல்லை. ஏன் அதுனா மோட்சஸ்தானம். முன்னாடி எல்லாத்தையும் பூமியில் விட்டுட்டு போகும்போது புண்ணியங்களை ரெண்டுத்துமே கீழே விட்டுட்டு போனோம். முடியுமா? புண்ணியத்தை வேணால் விட்டுட்டு போகலாம், பாவத்தை விட்டு முடியுமா?
அதனால் வந்து ரெண்டுத்தையும் இந்த செந்தயந்தி அப்படின்னு பாகவதத்தில் வரும். செந்தயந்தி கதை தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணனுடைய டான்ஸ் பார்க்க முடியல, அனுபவிக்க முடியல, கொள்ள முடியல போனால் அந்த வீட்டில் மாமியார், சின்ன மாமியார் தெரியும் மாதிரிலாம் உட்காந்துருப்பான், உட்காந்து சும்மா இருப்பான், வெளியிலே வர முடியாது. அதை பார்த்து வருத்தப்பட்டு ஏமாற்றி அவன் அனுபவிச்சுட்டு வருத்தப்பட்டதுனால தோஷம் போய் அவன் அனுபவிச்சது அதுவும் அனுபவிக்காம போச்சு. அது பாவப்புண்ணு ரெண்டுமே போயிடுத்து போய் உடனே மோட்சத்துக்கு போயிட்டான்னு கதை வரும். சிந்தையந்தி பேர். அது மாதிரி ரெண்டுத்தையுமே விட முடியுமா? அது ரெண்டுத்தையுமே சரீரமாக விடணும். விட்டால் தான் மோட்சம் கிடைக்கும். மோட்சம் இந்த பூமி விட்டு சம்பந்தம் இல்லாமல் போயிடுறது. இந்த பூமி எர்த்து இந்த அதுக்கு ஆவியாக அதை அர்த்தம் இல்லை. ஆவியாக தான் இந்த பூமியில் தான் இருக்க போகிற, தப்ப முடியாது. தேவர்களே இங்கே தான் இருக்காங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுதான் மினி நச்சு. பகவான் இங்கே இருக்கிறான், அங்கே வைகுண்டத்திலாம் இல்லை, அவன் இங்கே தான் இருப்பார் எப்போதுமே. இன்னும் எத்தனை வருஷம் இருப்பார் கேட்குங்களா? 3.5 லட்சம் வருஷம் இருப்பார் கலியுகம் முடிவு வரைக்கும். அதுக்கு தானே நம்ம படைச்சதே அதுக்கு தானே. நம்ம கூட இருந்து அனுபவிக்கு தானே படைச்சிருக்காரு. இத்தனை ரசனைகள் பாருங்கள். நமக்கு அவர் இருக்காதே தெரியாது, நம்ம வாட்டை நான் அனுபவிச்சுருப்போம். தெரியவே தெரியாது நமக்கு. சரீரம் நம்மளே பார்க்க மாட்டேன், அடுத்தவங்க எங்கள் பார்க்க போகிறது. ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா, மீனத்தினுடைய சப்தமாதிபதியே புதன் தான். சொல்லியிருக்கேன். இந்த குருக்கும் புதனுக்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. புதன் முதலாளி, குரு கொடுப்பார். குரு எப்படி கொடுப்பார்? முதலாளி தானே கொடுக்கணும். அவர் இன்வெஸ்ட் பண்ணார், அவ்வளோதான். அவருக்கு அதுக்கு மேலே தெரியாது. சூரியன், சந்திரன், அது இது எல்லாத்தையும் பண்ணிச்சு சம்பாதிச்சு, செவ்வாய், புதன் என்னென்னா உண்டோ புதனாக இருந்து சூப்பரைஸ் பண்ணி அதை சம்பாதிச்சு கொடுக்கறது சேர்மனே பண்ண மாட்டார். அதுக்குன்னு ஆளெல்லாம் போட்டு பண்ணுவார். இத்தனை பண்ணி சம்பாதிச்சு கொடுத்து அந்த குருக்கிட்ட மொத்தமாக கொடுத்து வச்சுருப்பார். இதை வச்சுக்க மாட்டார். ஸோ இந்த குரு அப்பேற்பட்ட குரு அதில் பற்று இருக்காது அவருக்கு. அதுக்கு மேலே பொறுப்பு இருக்கும். பேங்க் மேனேஜர் இருக்காருன்னா கஸ்டோடியில் அது பத்திரமாக பணம் இருக்கா பார்த்து பொறுப்போடு இருப்பார். அதில் பற்று இருந்ததுன்னா அவரோட ஜெயிலுக்குள்ளே போடுவார் இல்லையா? இருக்குல்ல? அது மாதிரி குருக்கு விரும்ப ஜாகத்தே இருப்பார். அப்பேற்பட்ட மீன குரு தானாக வாலண்டியர். ஏன் வாலண்டியராக பண்ணுறது? தாட்டி இத்தனை நாளாக தான் குரு பேச்சு இருக்கேன். தாட்டி குருக்கு சனிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னா, பகவான் சொத்து எல்லாம் பாழாக போயிடுது. எனவே இந்த மீண்டும் சம்பாதிச்சு தான் எல்லோரும் கொடுக்க முடியும். அப்படி சொல்கிறீங்க, இங்கே எல்லாம் இருக்கு இல்லையே. இங்கே இருக்கிறதெல்லாம் வெளியில் போய் சம்பாதிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. எல்லாம் போய் இங்கே அரக்கர்கள் பூந்து நாசம் பண்ணிட்டாங்க. இருக்கிறது அப்பாவி மக்களுக்கு நீ எனக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஒன்றுமே இல்லையே. உனக்கு தான் இருக்கேன் பூமியில் கேட்கலாம். கலாச்சார பாரம்பரிய கலாச்சாரம், சனாதன தர்மம்லாம் அது இருந்தால் தான் பகவானுக்கு கிடைக்கும். அவன் கூட இருக்கும்னால அவன் நம்ம கூட அதெல்லாம் கூட நம்ம இருக்கிற வரைக்கும் அனுஷ்டிக்கிற வரைக்கும் பகவான் கூட இருக்கான். அதெல்லாம் எல்லாம் விட்டு போச்சு. குடும்பத்தில் பரம்பரை வழக்கதெல்லாம் இருக்குது, விட்டு போச்சுன்னு வச்சுக்கோ. இவர் சாப்பிட தூங்குறது ஜல சுற்றுறது எங்கேயோ போகிறது விட்டா மனவேதனை வந்து சாவச்சிடும், மென்டல் ஆகிடும், பாழாயிடும், சைத்தானாகிடுவாங்க. போச்சு ரியல் லைஃப். அதனால் பகவான் கூட இருக்கான்னு அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் இங்கே எல்லோரும் வாழ முடியுது. இல்லைன்னா வாழ முடியாது. வெளிநாட்டில் மாதிரி அங்கே தான் இருக்காங்க. அங்கே என்ன இருக்குது? முட்டை பணம் இருக்குது, நாக்க வைக்க வேண்டியதுதான். எல்லாம் இங்கேருந்து போயணும். இங்கேருந்து எல்லாம் போயிட்டு அங்கேருந்து வாக்கி விற்று சம்பாதிச்சு பணக்காரன் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம வாயில் உட்காந்துருக்கோம். இதுதான் இது இன்றைக்கா எல்லா நாடும் எல்லா காலத்துலையும் அப்படி தான் வழக்கம். இது அந்த குரு முக்கியமான ஆள். அந்த குருவோடு சம்மந்தப்பட்டால் மீண்டும் நம்ம செழிப்பான நாடாகும். அப்போ செழிப்பாக இருந்தது நமக்கு பயன்படலை. இப்போ செழிப்பாக போகிறது நமக்கு பயன்பட போகுது, மற்றவங்களுக்கும் பயன்பட போகுது. இந்த நாட்டை நம்ம உலகத்தை சீப்பான நாடு இந்தியா தான், பாரத பூமி தான். வடநாட்டிலாம் ஒன்றும் அவ்வளோலாம் யாரை கம்பேர் பண்ணணும் ஒன்றுமே கிடையாது.
வாங்குகிற ஜீவனத்திலும் இவ்வளோதான். முதலீடு போட்ட பணமும் வர்த்தகம் இவ்வளோ தான் ரேட்டு. இப்போ தான் வெளிநாட்டுக்கு போகிற அளவுக்கு பொருள்லாம் பண்ணுற அளவுக்கு துணிஞ்சி செயல்படுறாங்க. அதுக்கு முதலீடு எவ்வளோப்படுறது? அரசாங்கங்கள்லாம் திறமான அரசாங்கங்கள் மக்களுக்காக இத்தனை வருஷமாக இல்லை. இனிமேல் வரும் கொஞ்ச காலம் வந்தால் தான் மறுபடியும் பணக்காரன் ஆக முடியும். நம்ம பகவான் உரையை தான் நமக்கு அந்த பகவான் இந்த பூமியை வச்சு தான் மற்ற நாடுன்னு சொல்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணணுமா வேணாமா? இந்த ப்ரூஃப் பண்ண போகிறார். அது குருவே இறங்கிட்டார், கீழே சனீஸ்வரன் இறங்கிட்டார். முதலீடு போகிறதுக்கு குருவும் செயல்படுத்துறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகிக்கும் அது செயல்படுத்திக்கொண்டு சனீஸ்வரனும் பண்ணால் தான் உங்களுக்கு விருத்திக்கு வர முடியும். ப்ரொட்டெக்ஷனுக்கு சேர்த்து குருக்கு குரு செவ்வாய் நிர்மாணிக்கணும். எதிர்ப்பு போராடி செயல்படுத்த அதுக்கு ரெக்யூரிட்டி ஒன்றும் இல்லை, பகை அறுக்கிறதுக்கு. அதுக்கு அதுதான் அந்த காலத்தின் போல் அந்த முருகனுடைய காட்சி வந்தது திருப்பரங்குன்றம். அதுதான் சம்பவம். நிறைய சம்பவம்லாம் வந்திருக்கும், நமக்கு தெரியல. அந்த ஊர்க்காரங்களும் தெரிஞ்சிருக்கும். ஏன் கேட்குறீங்களா? அதுக்கு தான் இத்தனை தேவதைகள் இருக்காங்க. அவருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். நாங்களே பண்ணுறோம், நம்மளை மாதிரி இருந்துருத்துங்க. அதனால் கொஞ்சம் அது வேதனை வந்தது. இப்போ சரியாக போயிடுவோம். மடன்னு வரும். அதுக்கே கிருஷ்ணர் பண்டரிபுரத்தில் அங்கெங்கெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. அவனால் நமக்கு அதை பற்றிலாம் பழக்கப்படுத்து. இன்னும் நிறைய இருக்குது. நிறைய ட்ராமாலாம் வாங்கலாம், நல்லா ரசிக்கலாம். அப்போ நமக்கு உள்ள ரேப்போர்ட் உறவுகள் நிறைய கூடும். தேவதை ஆவாகரணம் தேவதைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம ஊரில் அதிகம் இருக்கும். ஆனால் அப்போ தான் ஒரு ரேப்போர்ட் நமக்கு பகவானுக்கு நமக்கு உள்ள உறவுகள், நம்ம சம்பிரதாய சாஸ்திர செயல்பாடுகள், பண்டிகைகள், விஷாக்கள் எல்லாமே தொடர்பு தான் மொத்தமே. அதுதான் வாழ்க்கையை. ஒவ்வொரு மாதம் பாருங்கள், அதில் ஒவ்வொரு குடும்பத்தில் அது அந்த விஷயங்கள்லாம் பாருங்கள், தொடர்பு அது இல்லாத இருக்காது. சேலைக்கு தகுந்த நூலு கேட்ட சேலை, இது மாதிரி நம்ம குடும்பம் நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். எல்லாம் தொடர்பு. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, மீனத்தினுடைய பாக்யாதிபதியை சொல்லக்கூடியவர் செவ்வாய் தான். அவரே 2ஆம் வீட்டு அதிபர். அந்த 2ஆம் வீட்டு அதிபர் செவ்வாயே பாக்யாதிபதி செயல்படுத்துகிறாருன்னா எப்பேற்பட்ட நிலையில் இருக்கணும் பாருங்கள். ஏன்னா குருக்கு அவர் விட்டால் வேறு ஆள் நல்லது கிடையாது. செவ்வாய் குரு எப்படி பிணைப்பு, ஒரு சொல் குரு சொல்லக்கூடாது, உடனே செஞ்சு முடிச்சிடுவார். அதே மாதிரி அந்த ஒரு பவ்யம் குருக்கிட்ட. சுக்கராச்சாரியார் வீரியஸ்தானாபதி, வெறும் பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் ஏன்னா காசு பணம் பொருள் சம்பாதிக்கும் போது போகபாக்கியில் போயிட்டேன்னா பணம்லாம் காலியாகிடும், போச்சு, பேர் போயிடும். புத்தியை பயன்படுத்திட்டு நம்ம காலம் ஆனது அதெல்லாம் பற்றாமல் எளிமையாக வாழ்ந்து கஷ்டப்பட்டால் இருந்தாலும் நமக்கு சொத்து நிற்கும், பொருள் நிற்கும், பணம் நிற்கும், எல்லாம் நிற்கும், புகழ் நிற்கும். விட்டுட்டு நம்ம அதை போய் அனுபவிக்க போனோன்னா எல்லாம் காலியாகிடும். அதுதான் புதன். சப்தமாதி புதன் சுக்கரோடு சேர்ந்து செயல்படுறார். அப்பப்போ சர்ப்பங்களை அடைக்க ஆள்றார். வேறு என்ன நமக்கு வேண்டுது? ஸோ குரு அவரே வாலண்டரியாக செயல்படுறது மூலம், சனீஸ்வரர் தொலை கொண்டு செயல்படும் போதும் உங்களுடைய வாழ்க்கை தரம் இல்லறத்தில் மறுபடியும் சிறப்பாக செயல்படுத்துவீங்க. இல்லறம் நல்லறமாக இருக்கும், மகிழ்ச்சி குறையாது, வீண் கவலை பற்றுகள் தேவையில்லாத ஒரு இம்சை தொல்லைகள் பகைத்தொல்லை எதுவுமே இருக்காது. பகைத்தொல்லை அறவே போயிடும். வெளிவட்டார பழக்கத்தில் உங்கள் மூவ்மெண்ட்டு பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாறிடும். அப்படியே பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே களையப்படும். இப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் சப்தமாதிபதி புதனாக இருக்கிறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய என்றைக்கும் உங்கள் கௌரவம் கீர்த்தி புகை நிலைநிறுத்தி நிற்கும். அந்த அமைப்பில் இருக்கும்போது உங்களுடைய ஆர்வம் தன்னார்வ தொண்டர்கள் சொல்லுவோம், அந்த ஆர்வம் உங்களுடைய மிகுத்து இருந்தாலும் அது பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா சனீஸ்வரர் சம்பந்தம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் தன்னார்வ தொண்டர்களாக இருப்பாங்க. தேவதையில் பிறந்த வரைக்கும் அறிவு இருந்தாலும் சாதாரணமாக தான் இருப்பாங்க, அதை பயன்படுத்திப்பாங்க. அதனால் எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாகும் போது லாபாதிபதி பார்த்தேன்னா உங்களுக்கு சனீஸ்வரனே தான், ஒரு கவலையும் இல்லை. பொருள் விதைச்சானா
உடனே மரமாகி காயாகி பழமாகி பழுத்து ரிசல்ட்டு கொடுக்குன்றது அவ்வளோ எளிதில்லை. அதை எந்தவித பிரச்சனையும் தாக்குதல் ஆகாமல் பழத்தை ஆளாக்கி கையோட பழத்தை கொண்டு பொருளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த வைக்கிறது சனீஸ்வரன் செஞ்சு முடிச்சிருவார். இப்படி ஒரு அமைப்பு பார்த்துருக்கலாம். குழந்தை பெற்றானா தானாக அது பிடிச்சி பெரிய ஆளாகுமா? இவ்வளோ சிரமப்படணும். அதை பாராட்டி சீராட்டி எல்லாம் காப்பாற்றி கரை செய்கிறது போதுமானதில்லை, எதுவும் இல்லை. பிரச்சனைக்கு ஆக வளர்ச்சி வரக்கூடிய ஒரு அமைப்பு. சந்தான பாக்கியம் உண்டு, அது திருமண பாக்கியம் உண்டு, அது நல்ல ஜீவனம் உண்டு, ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டு, கடன் தொல்லை இருக்காது, இது பகை தொல்லை இருக்காது, நோயற்ற வாழ்வு, நிறைவான செல்வம், இதெல்லாம் கூடிய வாழ்க்கையுடைய புதிதிறமே. உறவுகள்லாம் எதுவும் கூடி இருக்காது, சண்டை போட்டு பிச்சின்னு போடும், சொத்துக்காக சண்டை, அதெல்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை, இறை சிந்தனை வாழ்க்கையோட வாழ்க்கை குருவுடைய கலாச்சாரத்தால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே கையல்படுத்தி அனுபவிப்பை சொல்லி வாழ்த்து அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.